ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஒரு வீட்டிற்கு லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே முகப்பொலிவோடு இருப்பது ரொம்ப ஒரு அவசியமான ஒரு விஷயம். அதற்கு முகப்பொலிவோடு எப்பொழுதுமே இருக்க வேண்டுமென்றால் அவர்கள் கட்டாயம் பார்த்திங்கன்னா மஞ்சள் தேய்த்து குளிப்பது மிகவுமே ரொம்ப அவசியமான ஒன்று. நம்ம வீட்டில் போதுமான அளவுக்கு நமக்கு செல்வ வளம் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, நம்முடைய முகம் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா பொலிவோடு இருக்க வேண்டும். முகம் பொலிவாக எப்போதுமே பிரகாசமாக இருந்தால் பணம் காசு தங்கம் வெள்ளி எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மை தேடி வரும். வீட்டையும் நம்மையும் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா பொலிவோடு வைத்திருக்கும் பொழுது தான் வீட்டில் அந்த லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது நிறைந்திருக்கும். எப்போதுமே நம்முடைய முகத்தில் மூதேவி குடிகொள்ளாமல் இருக்க வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். சரியான முறையில் நம்மளுடைய முன்னோர்கள் வழியில் பெண்கள் மஞ்சள் தேய்த்து குளிக்கும் பொழுது தான் பார்த்திங்கன்னா வீட்டில் அந்த தெய்வ கடாட்சம் அப்படிங்கிறது நிறைந்திருக்கும். மஞ்சள் பார்த்திங்கன்னா பல வழிகளில் நமக்கு பயன்படுகிறது. சமையலுக்கும் சரி, கிருமி நாசினியாகவும் சரி, பெண்கள் குளிப்பதற்கும் இப்படி பலவாறான வகைகளில் மஞ்சளானது பயன்படுகிறது. அதை எப்படி சரியான முறையில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம பயன்படுத்தும் பொழுது அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு அப்படியே வந்து சேரும் அப்படிங்கிறதான். அதனால் இந்த பதிவை தொடர்ந்து பாருங்கள். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பெண்களுடைய முகம் எப்போதுமே லக்ஷ்மி கடாட்சத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காகவே மஞ்சள் பூசி குளிக்கும் பழக்கத்தை வைத்திருந்தார்கள். இது ஆன்மீக ரீதியான காரணம். இதோடு மட்டுமல்லாமல் அறிவியல் ரீதியாகவும் மஞ்சள் பூசி குளிப்பதனால கிருமிகள் நம்முடைய முகத்தை தாக்காமல் இருக்கும். நம்முடைய முகத்தில் தான் காது, மூக்கு, கண், வாய் போன்ற துவாரங்கள் உள்ளன. இந்த துவாரங்களின் மூலம் கிருமிகள் உடலுக்கு செல்வதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. ஆகவே இந்த இடங்களிலெல்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் தேய்த்து பூசி குளித்து வந்தாலே அந்த கிருமிகளை உள்ளே விடாமல் அங்கேயே தடுத்து நிறுத்திவிடும். அந்த அளவிற்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் ஒரு கிருமி நாசினியாக பயன்படுத்தப்படுகிறது. இது வெறும் பெண்களுக்குத்தானா, ஆண்களுக்கு ஏன் சொல்லப்படவில்லை என்று சிலர் கேட்கலாம். ஆனால் அந்த காலத்தில் பெண்களுக்கு மட்டுமே சொல்லப்பட்டு வந்த ஒரு விஷயம்தான் இந்த மஞ்சள் பூசி குளிப்பது என்பது. பெண்கள் எப்பொழுதும் பார்த்திங்கன்னா மிகவும் மென்மையானவர்கள் என்பதனாலும், அதாவது ஆண்களோடு ஒப்பிடும்போது பெண்களின் சருமம் கொஞ்சம் மென்மையாக, அதாவது நசுக்கானதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால, இதனால் கூட பார்த்திங்கன்னா பெண்களுக்கு நோய் தொற்று சீக்கிரம் தாக்கிவிடும் என்பதற்காக இதை நம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மஞ்சளுக்கு முகத்தில் வளரும் அந்த ரோமத்தை தடுக்கும் சக்தியும் உள்ளது. ஆண்கள் மஞ்சளை பயன்படுத்தக்கூடாது என்பதற்கு இதுவும் கூட ஒரு காரணமாக இருக்கும். இப்போ உள்ள நவீன காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய உபகரணங்கள் முகத்தில் பூசி குளிப்பதற்கு வந்துவிட்டாலும் மஞ்சள் தான் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா மகத்துவம் வாய்ந்தது. இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஒன்றும் அப்படிங்கிறதுனால அதையே பெரும்பாலும் பெண்கள் பயன்படுத்துவது மிகவும் நல்லது. இன்றைய காலகட்டத்தில் நிறைய நகர்ப்புறங்களில் வாழ்கிறவங்க பார்த்திங்கன்னா இதை பயன்படுத்துவது கிடையாது. கிராமப்புறங்களில் ரொம்ப அரிதாக பார்த்திங்கன்னா நகர்ப்புறங்களில் பயன்படுத்துவாங்க. யார் நம்மளை என்ன பற்றி நினைக்காங்க, நம்மளுடைய முகத்தை பார்த்து இப்படி நினச்சிருவாங்க, அழகுக்கு இப்படி குறைச்சலாயிரும் அப்படின்லாம் கிடையாது. இது எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா இயற்கையாக நமக்கு பல நன்மைகளை கொடுக்கக்கூடியது. அதனால் இன்றைய சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா பெண்கள் மஞ்சள் தேய்த்து குளிப்பது அப்படிங்கிறது கட்டாயம் ஒரு கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். சில பெண்களின் முகம் கலையிழந்து இருப்பதற்கும் மஞ்சள் பூசி குளிக்காமல் இருப்பதும் ஒரு காரணம்தான். ஆகவே பார்த்திங்கன்னா மஞ்சள் பூசி குளிக்க முடியாதவர்கள் கூட இந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம். அதாவது குளிக்கின்ற அந்த ஒரு பக்கெட் தண்ணீரில் 1 ஸ்பூன் அளவு கஸ்தூரி மஞ்சள் பொடியை போட்டு விடுங்கள். அதன் பின் அந்த தண்ணீரை முகம் கழுவி குளிப்பதன் மூலம் உங்களுடைய உடலிலும் முகத்திலும் பார்த்திங்கன்னா நிச்சயம் பொலிவு ஏற்படும். எப்பொழுதுமே கலை இழந்து சோக முகத்தோடு இருக்கின்ற மூதேவி உங்களை அடையவே மாட்டாள். அப்படி மூதேவி வாசம் இருக்கக்கூடாதுன்னா பார்த்திங்கன்னா கட்டாயம் பெண்கள் இந்தவாறு நீங்கள் குளிக்கும் பொழுது தான் உங்களுக்கு ரொம்ப ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும், முகத்தில் அந்த பொலிவும் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஆன்மீக ரீதியாக இது உங்களுக்கு நன்மையை தரும். அறிவியல் ரீதியாக உங்களுடைய உடலை இந்த கஸ்தூரி மஞ்சள் பாதுகாக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது. சாதாரணமான மஞ்சளில் நிறம் பிடிக்கும், கஸ்தூரி மஞ்சள் பார்த்திங்கன்னா நிறம் பிடிக்காது என்பது பெண்கள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு தெரிஞ்ச விஷயந்தான். பெண்கள் மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா ஆண்களுமே இந்த முறையாக பின்பற்றி வரலாம். இதற்கு ஒரு படி மேலே பார்த்திங்கன்னா முடிந்தவரை உங்கள் வீட்டு அருகில் ஏதாவது வேப்ப மரம் இருந்தாலும் இல்லை நீங்களே வளர்த்தாலுமே தினந்தோறுமே நீங்கள் குளிக்கும் தண்ணீரில் 1 கொத்து வேப்ப இலையும் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டு 10 நிமிடங்கள் அதை அப்படியே நம்ம விட்டுறணும்.
அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் போல் அந்த தண்ணீரை பயன்படுத்தி நம்ம குளித்து கொண்டு வரலாம். இது நம்மளுடைய உடலில் எங்கெல்லாம் அந்த கிருமி நாசினிகள் எதிர்வினைகள் அப்படிங்கிறது இருந்தாலுமே இது இரண்டுமே சேர்த்து நம்மளுடைய உடலை முழுவதுமாக சுத்தம் செய்து விடும் அப்படிங்கிறது தான். நம்ம தினந்தோறும் இவ்வாறு குளிக்க முடியலைனாலும் பரவாயில்ல, நம்ம வழிபாடுகள் செய்வோம். வாரத்திற்கு பார்த்திங்கன்னா பூஜைகள் செய்வோம் பார்த்திங்களா, செவ்வாய் வெள்ளி இந்த கிழமையிலாவது பார்த்திங்கன்னா வாரத்திற்கு 2 முறையாவது குளித்து வருவது மிகவும் நல்லது. ஏன்னா அன்றைய தினம் பார்த்திங்கன்னா நம்ம இறைவனுக்கு நினைத்து வழிபாடு செய்வோம், விளக்கேற்றுவோம். அப்போ உடல் சுத்தமாகும் பொழுது மனதும் நமக்கு ஒரு தெளிவு பெறும். நம்ம உடல் சுத்தம் இல்லாமல் நம்ம பூஜை முறைகளில் ஈடுபடும் பொழுது அதுவே நமக்கு ஒரு மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும். அதனால் இந்த மாதிரி நம்ம முயற்சி செய்து அதற்கப்புறம் அந்த பூஜைகளை நம்ம முறைப்படி செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா முழுமையான பலனை நம்ம கட்டாயம் பெற்றுவிட முடியும். எவ்வளவு தான் பார்த்திங்கன்னா நாகரிகங்கள் நமக்கு வளர்ந்து கொண்டே வந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பழக்கத்தை நம்ம பின்பற்றுவது அப்படிங்கிறது தான் மிகவும் நல்லது. எல்லோரும் கொஞ்சம் ஃபேஷனாக ஆகிட்டாங்க, நிறைய இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய பொருட்கள் யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாது தான். நம்மளுடைய அம்மாமார்கள் நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி நமக்கு வகுத்து வந்தார்களோ அதே முறையை பின்பற்றும் பொழுது தான் நாமளும் எப்பொழுதுமே அவர்கள் மாதிரி ஆரோக்கியமாகவும் நீடூடியும் வாழ முடியும். இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சிறு வயதிலேயே நிறைய குழந்தைகள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப துன்பத்திற்குள்ளாக மாறிவிடுகிறார்கள். அதற்கு காரணம் இன்றைய காலகட்டத்தில் அவர்கள் செய்யும் அந்த தேவையில்லாத அந்த தவறான முடிவுகள் தான். ஏன்னா அவர்களுக்கு அந்த அம்மாக்கள் வழியில் அவங்க பின்பற்றி வந்த அந்த முறைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இவர்கள் பின்பற்றுவது அப்படிங்கிறது இயலாத ஒரு காரியமாக இருக்கின்றது. எவ்வளவு தான் நாகரிகங்கள் மாறினாலும் பார்த்திங்கன்னா நம்ம எப்பொழுதுமே ஒரே வழியில் இருக்கும் பொழுது தான் நம்மளுடைய அந்த ஆரோக்கியமும் சரி நமக்கு தேவையான எல்லா வளமும் பெற்று நம்ம வாழ முடியும். இன்றளவும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அம்மாமார்கள் எல்லாருமே மஞ்சள் தேய்த்து தான் குளிப்பார்கள். அப்படி ஒருபோதுமே குளிக்காமல் இருக்கவே மாட்டார்கள். பள்ளிக்கூடங்களுக்கு செல்லும் பெண்களாக இருக்கட்டும், இல்லை கல்லூரிக்கு செல்லும் பெண்கள், இப்படி சிறு வயதில் இருக்கும் பெண்களுக்கு அந்த மஞ்சள் நிறம் வெளியில் தெரியாமல் இருக்க வேண்டுமென்றால் இந்த மாதிரி முதலே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சளை தேய்த்து குளித்து கொள்ளலாம். அதிலும் மஞ்சள் நிறம் அதிக அளவில் வெளியே தெரியாது. முடிந்தவரை மஞ்சள் தேய்த்து குளிக்கும் பழக்கம் இல்லாத பெண்களும் சரி, நீங்கள் இஷ்டப்பட்டால் நாளையிலிருந்து இந்த பழக்கத்தை கொண்டு வரலாம். உங்கள் ஆரோக்கியத்திற்கும் சரி, ஆன்மீக ரீதியாக நம்ம செய்யும் வழிபாடு முறைகளுக்கும் அது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பல பேர் பார்த்திங்கன்னா முதலில் முகத்தில் தேய்த்து விட்டு அதன் பின்பு கை கால்களில் தேய்த்து குளிப்பார்கள். இப்படி செய்வது பார்த்திங்கன்னா தவறு. முதலில் கால் பகுதி, கைப்பகுதி, அதன் பின்பு தான் பார்த்திங்கன்னா கழுத்து, முகம். இதுதான் பார்த்திங்கன்னா சரியான முறை. அதே போல் நீங்கள் தலைக்கு குளிக்கும் தினங்களிலும் மஞ்சளை தேய்த்த பின்பு பார்த்திங்கன்னா தண்ணீர் தலையில் ஊற்றக்கூடாது. அதாவது முதலிலேயே தலையை நம்ம முழுவதுமாக சுத்தம் செய்து விடணும். அதற்கப்புறம் மஞ்சள் தேய்த்த பின்பு நம்ம தலைக்கு கீழே பார்த்திங்கன்னா தான் நம்ம தண்ணீர் ஊற்றி குளிக்கணுமே தவிர அதற்கப்புறம் மஞ்சள் தேய்த்ததுக்கப்புறம் தண்ணீர் ஊற்றி தலையில் நம்ம குளிக்கக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் தலைப்பகுதியில் தண்ணீர் ஊற்றி குளிக்கக்கூடாது என்பதை நம்ம நினைவில் வைத்து கொள்ளுங்கள். சுமங்கலி பெண்கள் மஞ்சள் தேய்த்து குளிக்கும்போது கட்டாயம் உங்கள் தாலிக்கும் மஞ்சள் தேய்ப்பது அவசியம். சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா மாதவிடாய் காலத்துலேயும் பார்த்திங்கன்னா மஞ்சள் தேய்த்து குளிக்கலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். எந்த ஒரு சந்தேகமும் தேவை கிடையாது. அந்த நேரத்துலேயும் பார்த்திங்கன்னா மாதவிடாய் காலங்களிலுமே மஞ்சள் தேய்த்து குளிப்பதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது. அப்படியே தேய்த்து குளிப்பதற்கு சில பேருக்கு சிரமம் ஏற்பட்டாலும் சரி, சாதாரணமாக பார்த்திங்கன்னா நம்ம முன்பு கூறினது போல் வேப்ப ஒரு ஸ்பூன் மஞ்சளையும் சேர்த்து தண்ணீரில் கரைத்தாவது குளிப்பது மிகவும் நல்லது. சாதாரண தண்ணீரில் குளிப்பதற்கும் இப்படி இந்த 2 பொருட்களை சேர்த்து குளித்த பின்பு இருக்கும் புத்துணர்ச்சிக்கு நிச்சயம் உங்களால் வித்தியாசத்தை உணர முடியும். நம்பிக்கை உள்ளவர்கள் முயற்சி செய்து பாருங்கள். நீங்கள் குளிக்க தொடங்கிய முதல் நாளிலிருந்தே பார்த்திங்கன்னா நன்றாக ஒரு வித்தியாசத்தை உங்களால் உணர முடியும். வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு காலையில் நீங்கள் இப்படி ஒரு முதல் படியை ஆரோக்கியமானதாக எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு ஒரு மன நிறைவு ஏற்படும். அந்த மன நிறைவே உங்களை வாழ்க்கையில் முன்னேற்றிவிடும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. நம்பிக்கையுள்ளவர்கள் இதை செய்து பாருங்கள், நல்லதே நடக்கும். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.